Vanakkam friends, welcome to My Knowledge Transfer Tamil YouTube channel. So recent timesல நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஒரு சூப்பர் அப்டேட்டடான விண்டோஸ் 11 அப்கிரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் 5th வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க விண்டோஸ் 11 வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. பட் அஃபிஷியலாக அவைலபிள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5th இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் எல்லாமே வந்து நம்ம விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் 6 years பிகாஸ் 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2021. அது வாங்க நம்ம விண்டோஸ் 11 பற்றின ஃபீச்சர்ஸ் அது எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5th அக்டோபர்லேருந்து இருக்குது. விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா 64-bit சிஸ்டம்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ARM64 ப்ராசஸர், x86 64 ப்ராசஸர். ஸோ ஒரு கூல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நம்ம வந்து விண்டோஸ் அப்டேட் மூலமாக ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா அதனோட யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, ஒரு குட் லுக்கிங் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈஸ் ஆஃப் யூஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் லைக் விண்டோஸ் 10. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷிப்ஸ் வித் குரோமியம் பேஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர். ஸோ எட்ஜ் ப்ரௌசர் ஆல்ரெடி விண்டோஸ் 10லேயே இருக்குது, நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். பட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு சேர்ந்து இது வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ரன்ஸ் ஆன் டிவைஸ் வித் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் 2.0. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு கான்செப்ட்ஸ்க்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10 யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மெசேஜ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்கிரேட் டு விண்டோஸ் 11 இஸ் ரெடி ஃபார் யுவர் பிசி. ஸோ உங்களோட பிசியில் வந்து நீங்கள் விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வேணான்னா நீங்கள் ஜஸ்ட் ஹைட் ஃபார் நவ் கொடுக்கலாம். அப்கிரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் விண்டோஸ் அப்டேட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்கிரேட் டு விண்டோஸ் 11 இஸ் ரெடி அண்ட் இட்ஸ் ஃப்ரீ. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். நான் அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கிரேட் பண்ண டவுன்லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்பீடு பொறுத்து இது வந்து உங்களுக்கு டவுன்லோடிங் வந்து எவ்வளோ நேரத்தில் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. டவுன்லோட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். மேபி இது வந்து ஒரு 20 to 30 minutes கூட எடுத்துக்கலாம் டவுன்லோடு ஸ்பீட் பொறுத்து. டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11. ஸோ ஃபைனலாக கொடுத்துட்டாங்க. கிரேட் நியூஸ், யுவர் பிசி மீட்ஸ் த மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11க்கு வந்து என்னோடய லேப்டாப் கான்ஃபிகரேஷன் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக் டைமிங் ஃபார் வென் இட் வில் பி ஆஃபர்ட் கேன் வெரி ஆஸ் வி கெட் இட் ரெடி ஃபார் யூ. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி என்னோடய சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11க்கு வந்து எனி டைம் வந்து அப்கிரேட் ஆகும் ஸ்பெசிஃபிக் டைமில்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் 11 கம்ப்ளீட்டாக அப்கிரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர், ஸ்க்ரீன் ஷேவர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து விண்டோஸ் 10ல் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் மெயினாக வந்து இப்போது கண்ட்ரோல் பேனல் போய் பார்க்குறேன் நான். ஸோ கண்ட்ரோல் பேனலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சேம் தான், பட் வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் லெவலில் ஒரு மைனர் சேஞ்சஸ் மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோல்டர்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து கொஞ்சம் சேம் தான், யூசர் இன்டர்ஃபேஸ் லெவலில் சேஞ்சஸ் மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 11க்கு ஈஸியாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் இது ஃப்ரீயாகவும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ஸில் வந்து பார்க்கலாம்.